இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல லிங்கத்தின் பின்புறம் தரிசனம் கிடைக்கும் அதிசய திருக்கோவில் எங்கு உள்ளது தெரியுமா? வாங்க மக்களை, இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். எந்த கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியே நாம் தரிசிப்போம். ஆனால் மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. இதற்கு காரணம் உண்டு. மேற்கு நோக்கி அமர்ந்து சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது நியதி. இங்கே சிவன் அம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார். எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கின்றது. பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கின்றது. மீனாட்சி அம்மன் கோவிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன் அம்பாள் இருவரும் இங்கு எழுந்தருளுவர். இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார். சுந்தரேஸ்வரர், மீனாட்சி மூவருக்கும் ஒரே இடத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும். இந்த பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம். எங்கும் நீங்காமர நிறைந்திருக்கும் அகிலங்காக்கும் அண்ணாமலையாரே போற்றி போற்றி. என்ன தவம் செய்தேனோ உன் ஆழ்ந்த கருணையே பெற. சிவாய நம. சிவமே ஜெயம், சிவமே தவம், சிவமே என் வரமே, எங்கும் சிவநாமம் ஒலிக்கட்டும். ஓம் நம சிவாய என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.